குறிப்பாக இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும், தீர வேண்டும். இந்த பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட 15 தீர்மானங்களை நாம் முன்மொழிந்தோம், அதை நிறைவேற்றினோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு இந்த செய்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 15 தீர்மானங்களும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான தீர்மானங்கள். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு சூழல் வந்தால் இந்த 15 தீர்மானங்களும் 6 மாதத்திலே என்னால் முடிக்க முடியும். 6 மாதம், ஒரு நாள் கூட அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். 6 மாதத்தில் அத்துணை தீர்மானங்களும் 15 தீர்மானங்களும், அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்க வேண்டும், 2ஆக பிரிக்க வேண்டும். நிர்வாகத்திற்கு ஏதுவாக தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். 6188 சதுர கிலோமீட்டர். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போனா 158 கிலோமீட்டர். தூசியிலிருந்து அந்த பக்கம் போனோம்னா போக முடியல மக்களால். இதை பிரித்ததால்தான் மக்களுக்கு நிர்வாகம் அங்கே போய் செல்லும், திட்டங்கள் செல்லும், சென்றடைய முடியும். அதே போன்ற இந்த மேல்மாவில சிப்காட் அந்த பகுதியிலே தேவையில்லை, வேண்டாம். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு தரிசு நிலம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் இருக்குது, அங்கேயே தொடங்குங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் அவசியமானது, தேவையானது, அவசியமானது. காரணம், இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சியும் கிடையாது, தொழிற்சாலையும் கிடையாது, வானம் பார்த்த பூமி, விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள். சிப்காட் வேண்டும், ஆனால் விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து, முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை பிடுங்கி எடுத்து அந்த இடத்துல தான் நான் சிப்காட் தொடங்க வேண்டும் பிடிவாதமா இருக்கக்கூடாது, அது தவறு. பாட்டாளி கட்சி ஆட்சிக்கு வந்தான மேல்மாவில சிப்காட் வராது. அடுத்தது வேற என்ன கேட்டீங்க? தென்பெண்ணை ஆற்றையும் பாலாற்றையும் இணைக்கணும். தென்பெண்ணை பாலாத்துல எப்படி இணைப்பீங்கன்னா செய்யாற்று மூலமா இணைக்கணும். துறிஞ்சலாரும் தென்பெண்ணையும் இணைக்கணும். தென்பெண்ணை ஆற்றுல இப்ப கூட சமீபத்தில் வெள்ளம் போச்சு, பாத்தீங்கல்ல, எவ்வளவு பேர் இறந்தாங்க. சாத்தனூர் அணைய திறக்க முடியல. அதுக்கு யாருக்கு அனுமதி வேணுமா? முதலமைச்சர் அனுமதி வேணுமா? முதலமைச்சருக்கும் சாத்தனூர் அணைக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? முதலமைச்சருக்கு எவ்வளவு வேலை இருக்க போது. அவர் பார்த்து சாத்தனூர் அணை எப்ப நிரம்பும் முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க போறாரா? இந்த வேலையெல்லாம் யாருடைய வேலை? வாட்டர் போர்டுடைய PWD இல்ல வாட்டர் போர்டுடைய அவங்க ஆபீசருடைய வேலை, அதிகாரியுடைய வேலை, என்ஜினியருடைய வேலை. அவங்க என்ஜினியர்கிட்ட விட்டுட்டு அவங்க எப்ப திறக்கணும் எப்ப மூடணும் அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு முதலமைச்சரோட அனுமதி, துறை அமைச்சருடைய அனுமதி பத்தால் தான் திறக்கணும். இதெல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் செஞ்சது. அதனால்தான் ராத்திரில எவ்வளவு உயிர் சேதம், பயிர் சேதம், வீடுகள், உடைமைகள் எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தென்பெண்ணையில வெள்ளம் போது அது பாலாத்துல இணைக்கணும். பாலாத்துக்கும் தென்பெண்ணைக்கும் 35 கிலோமீட்டர் தான் இருக்கு. அதை இணைக்க முடியாது உங்களால. இங்க இருக்கிறாரே ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்கிறார், ஏவாவேலுன்னு ஒரு மன்னர், குறுநில மன்னர். அவரால் பண்ண முடியாது. அது PWDயும் அவர் தான் வச்சிருக்கிறாரா, ஹைவேஸும் அவர் தான் வச்சிருக்கிறாரா, இங்க இருக்கிற வட மாவட்டத்தில் பொறுப்பெல்லாம் அவர் தான் வச்சிருக்கிறாரா? ஏன் திமுக வேற யாருக்கும் திறமை இல்லையா? இவருக்கு மட்டும் தான் திறமை இருக்குதா? என்ன திறமை இருக்குது இவருக்கு? இதுதான் கொடுக்கிறாரு, கொடுக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற என்ன திறமை இருக்கு இவருக்கு? இவருக்கு உண்மையிலேயே திறமை இருந்திருந்தாருன்னா இந்த மாவட்டம் எவ்வளவு பண்ணிருக்கலாம் ஒரு அமைச்சரா. முதல்ல இந்த மாவட்டத்தை பிரிச்சு இவ்வளவு தொழிற்சாலையில கொண்டு வந்துருக்கலையா? ஒரு விமான நிலையம் வேணும் திருவண்ணாமலை மாவட்டத்தில். எவ்வளவு பக்தர்கள் வராங்க, உலகம் முழுவதும் இங்கே வராங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கா, இந்த பகுதியில் இருக்கா, அந்த நகரத்தில் இருக்குதா? இவர் தொகுதி தானே இது, திருவண்ணாமலை தொகுதி. தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா விற்கிற நகரம் எந்த நகரம்? திருவண்ணாமலை நகரம். அதிக போதைப் பொருட்கள் இருக்கின்ற நகரம் திருவண்ணாமலை நகரம். இதுக்கு ஒரு அமைச்சர், கலெக்டர், எஸ்பி, காவல்துறை எல்லாம் வெக்கக்கேடு. இதெல்லாம் வெக்கக்கேடு.
இவ்வளவு பேர் வராங்க. அதுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை. என்னுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து நான் 40 லட்சம் ரூபாய் இப்ப கழிப்பறை கொடுத்திருக்கிறேன். எங்க கழிப்பறை? இந்த கிரிவலம் பாதையில 40 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா இந்த பொதுமக்கள் எங்கெங்க இருந்து வராங்க, கழிப்பறை வசதிகள் இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அப்போ என்ன இந்த மாவட்டத்தில்? ஆனா இந்த மாவட்டத்தில் நீ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள். இந்த 8 தொகுதிகள் தனிப்பெரும் சமுதாயம் எந்த சமுதாயம் தெரியல? சமுதாயம் வண்டியர்கள். 8 தொகுதிகளையும் இது போன்ற எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது. தர்மபுரியில் கூட அப்படி கிடையாது. 8 தொகுதியிலும் திருவண்ணாமலை தொகுதி உட்பட, இந்த தொகுதி உட்பட தனிப்பெரும் சமுதாயம் மிக மிக பின்தங்கிய வன்னியர் சமுதாயம். ஆனா 8 தொகுதியில் எத்தனை இந்த சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? எவ்வளவு? ஒண்ணுதான். அப்போ என்ன அரசியல் நடக்குது இங்க? சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். திமுக என்றாலே அது சூழ்ச்சி தான். சூழ்ச்சியான ஒரு கட்சி, அது சூழ்ச்சியான ஒரு இயக்கம். அது இந்த வன்னியர் சமுதாயத்தில் தான் திமுக வளர்ந்தது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல திமுக. சமுதாயத்தின் எதிரி திமுக. திமுக தொடங்கப்பட்டது 1949. இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் 1952. அந்த தேர்தலில் திமுக போட்டியிடல. 57 இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டது. அதில் 15 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அந்த 15 தொகுதியிலையும் வட தமிழ்நாட்டில் ஒன்னு மட்டும்தான், குளித்தலை மட்டும்தான் தெற்கனா அது நடுவில் இருக்கு. 62ல 50 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அதுல 45 தொகுதிகள் நம்ம வட தமிழ்நாட்டில் வன்னியர் தொகுதிகள். 67 ஆட்சிக்கு வருகிறார்கள், 138 தொகுதிகள் வெடுகிறார்கள். அதில் 92 95 தொகுதிகள் நம்ம வன்னியர் தொகுதிகள். இந்த சமுதாயத்தில் தான் ஆட்சிக்கு வந்த திமுக வந்தவுடன் ஒரு வன்னியர் கூட அமைச்சர் கொடுக்கல. அதன் பிறகு எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்ததுதான். அப்புறம் தான் ஏஜி கொடுத்தாங்க, கோவிந்தசாமி அவர்கள். இப்ப ஏஜி சம்பத்தோட அப்பா விவசாயத்துறை கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு சட்டநாதன் கமிஷனை அமைத்து, நிர்பந்தம் இருந்தது, சட்டநாதன் கமிஷனை அமைத்து வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வளர்ந்தது, வலுப்பெற்றது. சட்டநாதன் கமிஷன் அமைச்சது திமுக தான். ஆனா சட்டநாதன் கமிஷன் அப்போ பரிந்துரை கொடுத்தது என்னன்னு, 1970 வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை அப்போ. ஆனா அதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டார் கலைஞர். அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து 84 அம்பாசங்கர் கமிஷன் அமைத்தது. அம்பாசங்கர் கமிஷன் அமைத்து அதுலயும் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதையும் தூக்கி போட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம். ஒரே நாள் 21 உயிர்களை நாம் இழந்தோம். அந்த ஒரு போராட்டத்தில் 25 உயிர்களை நாம் இழந்தோம் ஒரு வாரத்தில். அதன் பிறகுதான் மீண்டும் கலைஞர் அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயா அவர்கள் சொன்னார், அதை போன்ற இன்னொரு போராட்டத்தை நான் தொடங்க இருக்கின்றேன் என்று சொன்னவுடன் கலைஞர் பயந்து போய் தான் எம்பிசின்னு ஒன்று உருவாக்கினார். அதுல எத்தனை பேரை போட்டாரு? 108 பேரை சேர்த்து போட்டு விட்டார். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் தனியா கொடுக்கிறேன்னு சொன்ன கலைஞர் அடுத்த நாள் 108 பேரை சேர்த்து உள்ள போட்டார். நம்ம பிள்ளைங்க போட்டியிட முடியுமா? அவங்க கூட இல்ல, முடியல. தொடக்கத்தில் ஏதோ வந்தது, அப்புறம் பார்த்தா ஒன்னும் போட்டியிட முடியல. அதனால்தான் தனியே உள்ஒதுக்கீடு 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 வேணும் வேணும்னு கேட்டுட்டு. எனக்கு என்னன்னா, இதற்கு முந்தைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமுதாயத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆனா அது நெருக்கத்தில் கடைசியில கொடுத்தார். இதுவே ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தார்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெருக்கத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் தேர்தல், அதன் பிறகு வழக்குகள் எல்லாம் வந்தது. அந்த வழக்குகளை திமுக அரசு சரியான முறையில் கையாடல.
அதனால்தான் ரத்து பண்ணிட்டாங்க. அது விஷயம் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியும். அதன் பிறகுதான் மேல்முறையீடு பண்ண வச்சோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன சொன்னாங்க நீதிபதிகள்? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. அதுக்கு அவசியமும் இல்ல. அப்போ வன்னியர் உள்ஒதுக்கீடு இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா நம்ம ஏன் கேட்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம்னா, எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும், எல்லா சமுதாயத்திற்கும் சமூக நீதி வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நமக்கு மட்டும் போதாது, எல்லாத்துக்கும் வேணும். அதுக்காக தான் நம்ம சாதிவாரி சர்வே கேட்கிறோம். அதுக்கு முடியல, எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கக்கேடு எனக்கெல்லாம். அதிகாரம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு முதலமைச்சர் சொல்லுவாரையா? எனக்கு சாதிவாரி சர்வே எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைங்க. சட்டமன்றத்துக்கு உள்ளே வெளியிலையும் ஒரு பொய்ய, பகிரங்கமான ஒரு பொய்ய. ஏன் நேத்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இத்தனைக்கும் கர்நாடகாவில் 2015 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனால் அது போதுமானது இல்ல. நேத்து மறுபடியும் அறிவிச்சிருக்கார் சித்தராமையா, என்னன்னா மறுபடியும் நாங்க கர்நாடகாவில் சாதிவாரி சர்வே எடுக்க போறோம். மத்திய அரசு எடுக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு போதுமானது கிடையாது, அது தலையை மட்டும்தான் எண்ணுவாங்க. நான் கர்நாடகாவில் பின்தங்கிய சமுதாயம், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்திற்கு நான் நலத்திட்டங்கள் கொடுக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும், நல்ல திட்டங்களை கொடுக்கணும்னா நான் கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி சர்வே எடுத்தாதான் என்னால முடியும்னு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் சொல்றார். நேற்று சொல்றாரு. இவங்க கூட்டணி கட்சி தானே. மு.க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, கர்நாடகா முதலமைச்சர் திரு சித்தராமையா கிட்ட நீங்க போய் பாடத்தை கத்துக்குங்க. சமூக நீதினா என்னன்னு பாடத்தை கத்துங்க அவங்க கிட்ட. சமூக நீதினா பேசுவதற்கு கூட துப்பில்லாத திமுக, பேசக்கூட கூடாது திமுக. அதை பத்தி, சமூக நீதி பத்தி பேசக்கூட கூடாது, துப்பு கிடையாது உங்களுக்கு பேசுறதுக்கு. அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்லைன்னு. வேற யாருக்கு அதிகாரம் இருக்குது? யாருக்கு நாங்க போய் கேட்போம்? முதலமைச்சருக்கு தான் கேட்போம். தெலுங்கானா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, ஆந்திரா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, ஒரிசா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு, பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்கு, இந்தியாவில் இல்ல. அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். ஒரே சட்டம் தான் இந்தியாவுக்கு, ஒரே சட்டம் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. அந்த சட்டத்தின் கீழ் தானே எல்லா மாநிலத்திலும் எடுக்கிறாங்க. உங்களால ஏன் எடுக்க முடியாது? ஏன் எடுக்க முடியாது? ஏன் இங்க இருக்கிற அந்த மன்னர், குறுநில மன்னர் ஒருத்தர் இருக்கிறார் ஏவாவேலுன்னு, அவர் போய் சொல்லுறது? அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா ஏன் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் இது கணக்கெடுப்பு நடத்தல. முக்கியமான காரணம் இந்த மன்னர் தான், உங்க ஊர் மன்னர் தான். அது காரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கொஞ்சம் மனசுல ஏதோ எடுக்கணும் கூட இன்னும் கொஞ்சம் இருந்தது. அது எல்லாத்தையும் கெடுத்தது யாரு? இந்த ஒரு மன்னர் தான். ஏவாவேலு அவர்களே, அமைச்சர் ஏவாவேலு அவர்களே, தயவு செய்து இந்த மாவட்டத்தை கொஞ்சம் பிரிங்க, ரெண்டா பிரிங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க. நாங்க வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மாவட்டங்கள் எல்லாம் பிரித்து நாங்கள் நிர்வாகத்துக்காக பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? சரி, இந்த மாவட்டத்தை பிரிச்சு இல்ல உங்க பையன் பேரோட வச்சுங்க, கம்பன் பேரோட வச்சுங்க, கம்பன் மாவட்டம் கூட வச்சுங்க, சந்தோஷம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நல்ல பேர் தான் கம்பன் பேர். என்னப்பா கணேஷ், வச்சுட்டு போட்டோம். எங்களுக்கு வேண்டியது வேலை நடக்கணும். யார் பேர் வேணா வச்சுங்க. ஏன்னா இப்ப கம்பன் தானே எல்லா மீட்டிங்லும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. கோயில் மீட்டிங்னா கம்பன் தான். உட்காந்து பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணேஷ், நாளைக்கு நீயும் அந்த மீட்டிங் போகணும், போயிடுறியா? அது என்னது கம்பன்? எங்க கணேஷ்குமார் போய் நாளைக்கு மீட்டிங்ல உட்காருவாரு. போயிடு.
இங்க அண்ணாமலையார் கோவில்ல ராஜகோபுரத்தை கட்டினது யாரு? நம்முடைய முப்பாட்டன் வல்லாள மகாராஜா. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு. இந்த கோவில்ல அறங்காவலர்கள் போடுறாங்க. இந்த சமுதாயத்தில் ஒருத்தருடமா போட முடியல உங்களால? எங்கயா நீங்க இருக்கிறீங்க? யார் மண்ணியா இது? யோ, இது ஏன் மண்ணியா? என் பாட்டன் பூட்டம் ஆண்ட மண்ணியா இது? நாங்க இருக்கிற மண்ணியா? எங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு நீ கொடுப்ப? யாருக்கு கொடுக்கிற நீ? என் பாட்டன் பூட்டம் தான் இந்த கோவில் ராஜகோபுரத்தில் கட்டினது. ஏன் அவங்க வாரிசு கொடு, இல்லாட்டி சமுதாயத்தில் கொடு. யார் யாருக்கு கொடுத்துட்டு போறீங்க அறங்காவலர் பதவியை? எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க? நாங்களும் பார்த்து பார்த்து தான் இருக்கிறோம். நாங்க பழைய மாதிரி அரசியல் பண்ணணும் வேற விதமா ஆயிடும். அதெல்லாம் நாங்களும் படிக்கணும், வேலைக்கு போகணும், முன்னேறணும், எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு. நானும் சொல்லிருக்கேன், இந்த மாநாட்டில் சொன்னேன், நான் என் தம்பிங்க மேல ஒரு வழக்கு கூட வரக்கூடாது. டே, நீ படிடா, படிச்சு வேலைக்கு போடா, உன் குடும்பத்தை காப்பாத்துடா, அப்புறம் தான் அரசியலுக்கு வாடான்னு சொல்றேன். நான் நாங்க டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சொன்னாப்ல நாயுடு மங்கலத்தில் நம்ம அக்னி கலசம் வைக்கிறதுக்கு நம்ம மண்ணில் வைக்கிறதுக்கு அதுக்கு ஏடிஜிபி, அந்த டிஜிபி, இந்த டிஐஜி, போலீஸ். என்ன நாங்க என்ன தீவிரவாதிகளா? நாங்க என் மண்ணில் என் அடையாளத்தை வைக்கிறதுக்கு எனக்கு என்னையா, நீ என்னையா உத்தரவு கொடுக்கறது? நீ என்ன தடை பண்ணுறது? ஆனா வரலாற்றுல மன்னர் ஏவாவேலுக்கு வரலாற்றுல ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட வரலாற்றில் ஏவாவேலு பேர் முதல்ல இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், உண்மையாலும் நீங்க விவசாயிகளா இருந்தீங்கன்னா, உங்க ரத்தத்தில் விவசாயம் இருந்ததுன்னா, வர தேர்தலில் ஒரு ஆள் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. அத்தனை பேரும் இதை ஞாபகம் வச்சுக்கீங்க, அத்தனை பேரும் ஞாபகம் வச்சுக்கீங்க. விவசாயிகள் என்னுடைய கடவுள். அப்பா அம்மா பிற விவசாயிகள் கடவுள், சோறு போடுற கடவுள். அவங்கள போய் நீ குண்டர் சட்டத்தில் போடுறீங்க. எதுக்கு குண்டர் சட்டம்? எதுக்கு போராடினாங்க? மண்ணை காப்பாற்றணும் போராடுற விவசாயிகளை நீ குண்டர் சட்டத்தில் போடுற. யார் யார் குண்டர் சட்டத்தில் எடுக்கணும்? இன்னைக்கு திமுக பாதி பேர் இருக்கணும். அது பார்த்தா குண்டர் சட்டத்தில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு, கஞ்சா வைத்துக்கிட்டு, சாராயத்தை கடத்திக்கிட்டு, கொள்ளையோ அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. அவங்க தான் இருக்கணும். ஆனா என் விவசாயிகள், என் கடவுள் விவசாயிகளை போய் நீ குண்டர் சட்டத்தில் போறீங்க. நல்லா இருக்கு, வாயில வருது. நல்லா இரு. நீ குடும்பம் நல்லா இருங்க. ஆனா இந்த ஒதுங்கி போயிடுங்க. ஆட்சியெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. இன்னும் 8 மாசம் எண்ணிட்டு பாருங்க, எண்ணுங்க, நாட்களை எண்ணுங்க. இன்னும் 8 மாதத்தில் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறோம். அது முடிவாயிடுச்சு. வந்து இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்சிக்க கூடாது. இந்த சமுதாயத்தை எப்படி வச்சுக்கணும்? திமுக இந்த சமுதாயத்தை எப்படி வச்சிட்டு இருக்காங்க? அடிமைகளாக, குடிகாரர்களாக, படிப்பறிவில்லாத, வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த சமுதாயத்தை வச்சுக்கிட்டாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு வங்கி. வன்னியர் சமுதாயமோ பட்டியலின சமுதாயமோ திமுகவுக்கு ஓட்டு வங்கி, வாக்கு வங்கி, அவ்வளவுதான். இந்த 2 சமுதாயத்துக்கும் இவங்க இன்னும் செய்ய மாட்டாங்க. செஞ்சது கிடையாது, செய்யறதுக்கு மனசு கிடையாது. இருக்கிற திமுக எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? 125, 133, 125 பிளஸ் கூட்டணி எல்லாம் அவங்க சேர்ந்து, அவங்க கட்சியில சேர்ந்தது. 125 பேர்ல திமுகவில் 23 எம்எல்ஏக்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 எம்எல்ஏ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், எஸ்சி. ஆக இந்த மொத்தத்தில் 44 பேர் வன்னியர் சமுதாயமும் பட்டியலின சமுதாயம் 2 பேரும் சேர்த்தா 44 பேர். இவ்வளவு பெரிய கட்சி, ஆளுங்கட்சியில் 44 எம்எல்ஏக்கள் 2 சமுதாயத்தில் கொடுத்த இந்த 2 சமுதாயத்திற்கு திமுக என்னையா செஞ்சது? என்னையா செஞ்சனே?
4 ஆண்டு காலம் உங்களை நான் கேட்டுட்டு இருக்கிறோம். 23 எம்எல்ஏ 6 எம்பி கொடுத்த இந்த வன்னிய சமுதாயத்திற்கு 4 ஆண்டு காலமாக இன்னுமா ஏமாத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு 4 ஆண்டு காலத்தில் தனி ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியாத சமுதாயத்திற்கு மூன்று அமைச்சர்கள் கொடுத்தாங்க. அதன் பிறகு நான் திருப்பி சொன்ன இந்த கணக்கெல்லாம் சொன்ன உடனே அப்பதான் அவங்களுக்கே கொஞ்சம் வந்தது. என்ன வந்தது? சொர்ணெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் பயம் வந்தது. அவ்வளவு வந்தவுடன் உடனே கூடுதலாக வண்டியர்களுக்கு பன்னமரப்பட்டு ராஜேந்திரனும் அங்க கோவிஷீல்டு பட்டியலின சமுதாயம் கோவிஷீல்டு சும்மா கணக்கு அவ்வளவு. ஆனா வன்னியர்களை விட மோசமா திமுகவில் பட்டியலின மக்கள் தான் இருக்கிறாங்க. அங்க பட்டியலின சமுதாயம் வன்னியர் சமுதாயத்தை விட மோசமாக அங்க நிலை திமுகவில் இருக்கிறது. இதெல்லாம் இன்னொரு நான் பொதுக்கூட்டத்தில் செய்ய பேசுறேன், வரேன் விட போறதில்லை. பொதுக்கூட்டத்தில் மட்டும் இல்ல, நடைபயணம் ஒன்று வச்சிருக்கிறேன் நான். இதுல இருக்குது இல்ல நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய உரிமைகளை எடுத்துட்டு வர. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த சமுதாயத்தை இந்த சமுதாயங்களை அப்படியே வச்சுக்கிட்டு அடிமைகளா வச்சுக்கிட்டு அப்புறம் அதுல திமுக ஒன்று பிஹெச்டி பண்ணிருக்கிறாங்க. என்ன பிஹெச்டி? 2 சமுதாயத்தை மோத விடணும், சமுதாயத்தை சேர விடக்கூடாது, மோதணும், சண்டை போடணும், அடிச்சுக்கணும், படிச்சுக்கணும். அதுல பிஹெச்டி டபுள் பிஹெச்டி பண்ணிருக்கிறான் திமுக. அப்பதானே தேர்தல் நேரத்தில் ஒட்டு மொத்தமா இவங்க அவங்களுக்கு போடுவாங்க, இவங்களுக்கு போடுவாங்க, அவங்களுக்கு பிரிச்சு போட்டு கணக்கு இவங்க கணக்கு. இல்லைன்னா இந்த 8 தொகுதியில் ஒரே ஒரு வன்னியர் இருப்பாங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தில்? இதுதான் நிலை. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் நான் பேசல, நான் சமூக நீதிக்காக இதெல்லாம் நான் பேசுறேன். நான் சமூக நீதியில் அடித்தள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யாதவர் சமுதாயம் இருந்தாலும் சரி, முத்தரைய சமுதாயம் இருந்தாலும் சரி, மலைக்குறவல் எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, முன்னுக்கு கொண்டு வரணும். அது நம்முடைய வேலை, நம்முடைய கடமை. இதுக்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் 36 ஆண்டு காலத்திற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார். ஐயா அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் என்ற கோரிக்கை வைத்து அதற்கேற்ப இன்று நம் கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கட்சியில ஏதோ ஒன்று குழப்பம் பண்ணணும், சூழ்ச்சி பண்ணணும். ஏன்னா இவங்க அப்பத்திலிருந்து தானே பண்ணிட்டு இருந்தாங்க. சமுதாயத்தை சூழ்ச்சி பண்ணி, ஏன்னா இந்த சமுதாயத்தில் படிச்சுட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, வேலைக்கு போயிட்டா ஓட்டு போட மாட்டாங்க, விவரம் ஆயிடுவாங்க. அந்த காலத்தில் அப்படியே அடிமையா வச்சுட்டே இருக்கணும் சமுதாயத்தை சூழ்ச்சி பண்ணி இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள சூழ்ச்சி பண்ணிட்டு அதையெல்லாம் முறியடிப்போம். அதெல்லாம் முறியடித்து நாம் முன்னேறுவோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய குலசாமி, நம்முடைய வழிகாட்டுதல், அவருடைய வழிகாட்டுதல் பேரில் நம்ம, ஏன்னா அவரு கொள்கையை வகுத்து கொடுத்திருக்கிறார் நமக்கு. இவ்வளவு பிரச்சனைகள், தமிழ்நாட்டின் பிரச்சனைகள், சமூக நீதி பிரச்சனைகள், கல்வி சம்பந்தமாக, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக, வேளாண் குடிநீர் பிரச்சனைகள். அந்த வகையில் தான் இன்று நாம் வேகமாக, இன்னும் வேகமாக நாம் பயணிப்போம். இன்னும் வேகம், நமக்கு இன்னும் உற்சாகம். வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் நாள் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த நாள் அன்று நான் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவுடன் ஒரு நடைபயணம் தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகள். இது ஏதோ ஒரு சமுதாயமோ, ஒரு மதமோ, இனமோ, மொழி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள். இதுல 10 உரிமைகள் இருக்கு. இந்த 10 உரிமைகள் கிட்டத்தட்ட அத்துணை உரிமைகளுக்கும் சமம். எல்லாமே இதுல அடங்கி இருக்கிறது. 10 உரிமைகளுக்குள்ள உங்களுடைய உரிமைகள் எல்லாம் அடங்கி இருக்குது. இந்த உரிமைகள் எல்லாமே இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசியல் சாசனம் என்ன? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலையும் மாநிலங்களிலும், தமிழ்நாடு போட மாநிலங்கள் எந்த அரசு வந்தாலும் நம்முடைய அரசியல் சாசனத்தை தான் பின்பற்ற வேண்டும்.
இந்த அரசியல் சாசனத்தில் உங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த உரிமைகளை இப்போ ஆளுகின்ற திமுக அந்த உரிமைகளை வழங்க மறுக்கிறார்கள். அதற்கு நம்ம தட்டி கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். அமைதியா இருந்தா கிடைக்குமா? ஒரு உதாரணம் தம்பி கணேஷ் சொன்னாப்லையா, நாயுடு மங்கலத்தில் 2 வருஷமா கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க, இடத்த கொடுங்க, எங்க அடையாளத்தை வைக்க நாங்க தான் இருந்து கொடுன்னு கேட்டு பார்த்துட்டு ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் வாங்கடா கும்பலா போய் வேற வழி இல்லை சரின்னு சொல்லிட்டாங்க. அதேதான் இப்பொழுது நாம் உரிமைகளை பெற வேண்டும் என்றால் களத்தில் இறங்குங்கள், தெருவில் இறங்குங்கள், புரட்சி வெடிக்கட்டும், தமிழ்நாட்டிலே புரட்சி வெடிக்கட்டும். இந்த ஆட்சியை நாம் அகற்றுவோம், கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம், மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம், ஊழல் ஆட்சியை அகற்றுவோம். திமுக ஆட்சிக்கு முடிவு வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. The countdown has begun for the end of the DMK government. Countdown ஆரம்பிச்சிடுச்சு, பார்த்தல இறங்கிடுச்சு. அதான் நடைபயணம். முதல் உரிமை என்ன? முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ். இதுல எல்லாமே அடங்கும். இதுல வன்னியர்களுடைய உள்ஒதுக்கீடு 10.5 14 பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு இல்ல. இன்னைக்கு ஏதோ கோரிக்கை இல்ல, நமக்கு இல்ல. 1980 வன்னிய சங்கம் ஐயா என்னைக்கு ஆரம்பிச்சாரோ அந்த மாநாடு தீர்மானத்திலே போட்டிருக்கோம். பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு, வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு, 2 விழுக்காடு கூடுதலாக பட்டியலின மக்களுக்கு. 69 விழுக்காடு தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு, சர்வே ஏதாவது நடத்தணும். இது இல்லாம நிறைய இருக்கு. அடுத்தது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களை சுத்தி எந்த வன்முறையும் வரக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமை. ஆனா அப்படி இருக்கா? நிலவரம் இருக்கா? இன்னைக்கு ராத்திரி விட்டுடுங்க, பகல்ல தெருவில் நடக்க முடியல, பெண்கள். சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு? தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பலாத்காரம். என்ன கலாச்சாரம்? ஏன் எப்படி வந்தது? ஏன்னா எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் கடையை திறந்து, எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துக்கிட்டு, எங்க பார்த்தாலும் போதை பழக்கம். நேற்று கூட சொன்னேன், நான் 2 வருஷம் திண்டிவனத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்தேன், +1 +2. அப்போ நான் பள்ளிக்கூடத்து சைக்கிளில் தான் போயிட்டு வரேன். என் பள்ளிக்கூடம் வாசல்ல அங்கே பார்த்தா இந்த நெல்லிக்காய், இந்த தேங்காய் பத்தை, அந்த மாங்காய் உப்பு போட்டு அந்த எல்லாம் போட்டு விற்பாங்க. புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் அதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதான் வாங்கி சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும், தேன் மிட்டாயெல்லாம் பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வாசல் என்ன விற்கிறான்? கஞ்சா போட்டலாம் விற்கிறான், கஞ்சா ஸ்டாம்ப் விற்கிறான், மாத்திரை விற்கிறான், போதை மாத்திரை விற்கிறான், பவுடர் விற்கிறான். பள்ளிக்கூடத்தில், காலேஜில் இப்ப நினைச்சு பாருங்க. இதுதான் கொடுங்கோல் திமுக ஆட்சி. இதை போட்டுதான் பெண்களை, வரப்போற பெண்களின் பாக்குறது இல்ல. அவன் தாயோ தங்கையோ அந்த கண்ணோட்டத்தில் பாக்குறது இல்ல. அவன் போதையில் இருக்கிறான், ஏதோ ஒன்று பாக்குறான், மிருகமா மாறிடுறான். இந்த சூழலுக்கு காரணம் யாருன்னா 100 விழுக்காடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இது பொறுப்பெடுக்க வேண்டும். அவர் தான் காரணம். அவர்கிட்ட தான் காவல்துறை இருக்கு, சட்டம் ஒழுங்கு அவர்கிட்ட தான் இருக்கு, அவருடைய கடமை தானே இது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கஞ்சா விற்கிறான், போதைப் பொருட்கள் விற்கிறான்னு உலகத்துக்கே தெரியுது. ஏன் இங்க இருக்கிற அமைச்சருக்கு, இங்க இருக்கிற மன்னருக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியுது. கொலை நடக்குது, சாதாரணமா கொலை நடந்துட்டு இருக்குது. இங்க தினம் கொலை நடந்துட்டு இருக்குது, போதையை போட்டுக்கிட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விவசாயி போதையில அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வெட்டிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன், என்ன, யாரு, எதுக்கு? எல்லாமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு, திமுக தான் பொறுப்பு. 3வது வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். நான் வேலை செய்யறது என்னுடைய உரிமை, வேலை கொடுப்பது அரசினுடைய கடமை.
இதுல யார் சொல்றா? இந்தியா அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு எவ்வளவு உரிமைகளை கொடுத்திருக்கு. ஆனா இவ்வளவு காலமா அந்த உரிமைகள் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. தெரியப்படுத்துவதுதான் நம்ம நடைபயணம். எல்லாமே வாங்க, இது கட்சி பிரச்சனையோ ஜாதி பிரச்சனையோ இது எல்லாமே மத பிரச்சனை எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இதுல ஏதோ எல்லாமே வாங்க. தமிழ்நாட்டில் அத்துணை இளைஞர்களும் வாங்க, இந்த நடைபயணத்தை வாங்கி வந்து தமிழ்நாட்டை நாம் மீட்டெடுப்போம். இந்த துரோகிகளிடம் மீட்டெடுப்போம், இந்த ஊழல்வாதிகளிடம் மீட்டெடுப்போம். தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் மேல துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங், ரைட் டு ஃபுட், ரைட் டு ஃபார்மிங். எல்லா விவசாயிகளுக்கும் விவசாயம் செய்வதற்கு உரிமை இருக்கு. இப்ப நிலம் இருக்கு, நிலத்தை நான் விவசாயம் செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை நிலைநாட்ட, அந்த உரிமைனா என்ன? அது பக்கத்தில் ஒரு ஆறு இருந்ததுன்னா அந்த ஆத்துல தடுப்பணை கட்டி, அந்த ஆத்துல தடுப்பணை கட்டினா தண்ணி நிற்கும். தண்ணி தேங்கிச்சுன்னா என் கிணத்துல தண்ணி ஏறும். அது செய்யறது அரசினுடைய கடமை. இல்ல அந்த ஆறை தூர்வாரணும், இல்ல ஏரி பாசனம், ஏரிய தூர்வாரணும். இல்ல தென்பண்ணை ஆத்துல அவ்வளவு தண்ணி போகுது, அந்த தென்பண்ணை ஆத்து செய்யாறுல இணைச்சு, செய்யாறுல இருக்க தண்ணி பாலாத்துல இணைங்க. தென்பண்ணையில துறிஞ்சல் ஆத்துல இணைங்க. நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய். தலையெழுத்து. இது கேட்டு 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 அழுத்து போச்சு. எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சு, கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில், எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின். எப்பயா வரும்? அதான் சொல்றேன், எங்க கிட்ட விடுங்க. 6 மாதத்துல நந்தன் கால்வாய் திட்டத்தை எங்களால இப்ப தேர்தல் வந்துருச்சு இல்ல, திருப்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க, நந்தன் கால்வாய் பேசுவாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். இதுக்கு எனக்கு உரிமை இருக்கியா? நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. எனக்கு உரிமை இருக்கு. இவ்வளோ திட்டம். ஏன்னா இந்த மாவட்டம் வானம் பார்த்த பூமி. எங்க கிட்ட விடுங்கயா. இந்த மாவட்டம், அதாவது இந்த தீர்மானத்தை 6 மாசத்துல செய்ய முடியும். ஆனா திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்ன சுத்தி தென்பண்ணை ஒரு பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பாலாறு இருக்கு, இது செய்யாறு, இதெல்லாம் இணைச்சு எவ்வளோ இந்த ஒட்டுமொத்த மாவட்டமும் செழுமையாக எங்களால கொண்டு வர முடியும். அவ்வளவு திட்டங்கள் எங்க கிட்ட இருக்கு. அதற்கு என்ன வேணும்? மக்களுடைய இன்னும் பேராதரவு. ஆதரவு இருக்கிறது, பேராதரவு வேணும். வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். வளர்ச்சினா ஒட்டுமொத்தம் எல்லாரும் வளர்ச்சி. குழந்தைகள் இருந்து மாணவர்கள் இருந்து எல்லாமே வளர்ச்சி. அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். அடுத்தது 6வது பப்ளிக் சர்வீசஸ்னா என்ன? உங்களுக்கு அந்த அடிப்படை சேவைகள். இப்ப என்னன்னா, நீங்க ஒரு இபி ஆபீஸ்ல போயிட்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆபீஸ்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, எனக்கு கனெக்ஷன் வேணும். அவன் கீழே கொடுப்பீங்க, அவன் அடுத்து அவனுக்கு காசு கொடுக்கணும். அடுத்தது அப்புறம் அவனுக்கு மேல் அதிகாரிகிட்ட போய் காசு கொடுக்கணும். அதன் பிறகு அவன் மேல் அதிகாரிகிட்ட போய் காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் மேல் அதிகாரி போய் காசு கொடுக்கணும். இதுவே 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். நம்ம ஆட்சியில் எப்படி இருக்குன்னா, நீங்க இபி சர்வீஸ் வேணுமா, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 மாதத்துல உங்க வீட்டில் வந்து அந்த கனெக்ஷன் வந்து அந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செய்து ஒரே மாதிரி. நீ போவே வேண்டாம், போனா தானே காசு கேட்பான். இது பெறுவதற்கு என்னுடைய உரிமை இருக்கிறது. அடுத்தது கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். அதாவது எனக்கு நல்ல தரமான மருத்துவம் பெறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நல்ல தரமான இலவச மருத்துவம் வழங்குவதற்கு அரசினுடைய கடமை. அதே போன்ற கல்வியும், நான் படிப்பதற்கு தரமான இலவச கட்டணமில்லா சுமையில்லாத தரமான கல்வி கொடுப்பது அரசினுடைய 100 விழுக்காடு கடமை. அதை பெறுவதற்கு 100 விழுக்காடு என்னுடைய உரிமை. இது அரசியல் சாசனத்தில் இருக்கு. ஆனா அப்படி இருக்கா தமிழ்நாட்டில் கல்வி வியாபாரமா ஆயிடுச்சு. நம்ம ஏவாவேலு போன்றவர்கள்லாம் எவ்வளவு காலேஜ் கட்டி கொள்ளடிச்சு சுரண்டி கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வியாபாரம் ஆயிடுச்சு கல்வி. ஆனால் இது இலவசமா கொடுப்பது அரசினுடைய கடமை. இவங்க தனியார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டு கொள்ளை அடிச்சு தனியார் கல்லூரி எல்லாம் போட்டு பண்ணிட்டு, ஏவாவேலுல இருந்து அங்க பிச்சாண்டி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. நான் தரமா கொடுங்க, மக்களுக்கு நல்ல சேவை செய்யுங்க,
கூடுதலா இப்ப என்ன கேட்கிறாங்க? ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் கேட்கிறாங்க, ஒரு சட்டக்கல்லூரி கேட்கிறாங்க, கூடுதலா பொறியியல் கல்லூரி கேட்கிறாங்க. அதை கொடுத்துட்டா என்ன ஆகும்? இவங்க காலேஜ் அடிபட்டு போயிடுமா? மது போதை 8 மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். மது போதை, அதாவது இந்த மது போதையும், அதுக்கு நான் இப்ப முன்னே பேசிட்டேன், இந்த மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பேசிட்டேன் நான். 10 ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு a healthy environment. நமக்கு நம்ம சுத்தி இருக்கிற நீர், நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற நீர், நம்ம இருக்கின்ற நிலம் தூய்மையாக இருக்க வேண்டும், மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். இது நம்முடைய உரிமை. அதை கொடுப்பது அரசினுடைய கடமை. ஆனா கொடுக்கறாங்களா, செய்யறாங்களா? எல்லாமே மாசுபடுத்தி நாசப்படுத்திட்டு, அதை பத்தி கவலை இல்லாத அரசாங்கம், குறிப்பாக இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அரசு மோசமா கவலை இல்லாத, எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா நேற்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரோட் ஷோ ஒன்று போடுறார், பாத்தீங்களா? ரோட் ஷோ ஏதோ கும்பலா நடந்து போறான், மக்கள் அவங்க திமுக வரிசையில் நின்று வச்சு கொடியெல்லாம் பூவெல்லாம் போவாங்க. அப்ப நின்று கேட்பாராம், ஏமா எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஐயா, சூப்பரா இருக்கணும் ஐயா. என்ன நாடகம் ஐயா? இன்னும் எவ்வளவு காலமா ஏமாத்திட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டு மக்களை? எல்லாமே அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த பெண்கள்லாம் வர வச்சுக்கிட்டு, வரமா நீ இது சொல்லணும், அவர் அது பதில் சொல்லுவாரு, அவர்கிட்டயே சொல்லிடுவாங்க. நீ அவர் பதில் சொல்லணும், நீ இது கேள்வி கேட்பார், நீ இது பதில் சொல்லணும். அடுத்து 2வது கேள்வி இது கேட்பாரு, அதுக்கு நீ சொல்லணும். சாய்ஸ்ல தான் விடக்கூடாது, அவர் கேட்ட மட்டும்தான், அதை மீறி எதுவும் பேசக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்து அதுக்கு டிவி விளம்பரம் அதெல்லாம் காமிச்சு ஐயோ தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆமா ஐயா, தெருவா சாராயத்தை வித்துக்கிட்டு, கஞ்சா வித்துட்டு, போதைப் பொருட்களே சட்ட ஒழுங்கு அங்கங்க கொலை நடக்குது. நம்ம கட்சிக்காரு சக்கரவர்த்தி துப்பாக்கியால் கொடூரமான முறையிலே திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார். திட்டம், இந்த கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம்னா சாதாரணதெல்லாம் கிடையாது. வட மாநிலத்தை தான் நான் பார்த்திருக்கிறேன், இங்க தமிழ்நாட்டில் இல்ல. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒன்றுமையாக எல்லாம் செயல்படுவோம். ஒற்றுமையாக, நமக்குள்ள எந்த வேற்றுமையில் இருக்கக்கூடாது, நமக்குள்ள எந்த பதிவு இதுவெல்லாம் தேவையில்லாம பதிவெல்லாம் யாருமே போடாதீங்க. நம்மளுடைய பதிவெல்லாம் யார் எதிர்த்து போடணும்? இந்த கொடுங்கோல் திமுக எதிர்த்து, கொடுங்கோல் திமுக ஆட்சியை எதிர்த்து, அவர்கள் அவங்க தான் அங்க எதிர்த்து அவ்வளோ நீங்க எல்லாம் உங்களுடைய கோபம், ஆத்திரம் எல்லாத்தையும், ஆதங்கத்தை எல்லாம் திமுக எதிர்த்து நம்ம காமிக்கணும். ஏன்னா அவங்க ஆட்சியை நம்ம அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது. நம்மால் மட்டும்தான் முடியும், அந்த செயல் நம்மால் மட்டும்தான் முடியும். காரணம், நமக்கு அத்துணை பலமும் இருக்கிறது, அத்துணை தொண்டர்களும், அத்துணை இளைஞர்களும், கோடிக்கணக்கான இளைஞர் நம்மிடம் இருக்கிறார்கள். அதுக்கு நான் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. போன மாசம் அங்கே மாமல்லபுரத்தில் லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒரே வார்த்தைக்காக வந்து அங்கே லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், அமைதியான முறையில் அவர்களே பேருந்து பஸ்ஸை எடுத்து, அவங்களே 3 வேளைக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு, குடிக்கிறது தண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு, அங்கே அவ்வளவு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி வீட்டுக்கு அமைதியா போன இந்தியாவில் இது போன்ற ஒரு கூட்டம் யாராவது நடத்தினாங்களா?